நான் ரஜினியோடு சேர்ந்து கட்சியை உருவாக்குவது என்று முடிவெடுத்த முதல் கட்டத்திலேயே, ரஜினியின் முதல் சந்திப்பிலேயே நான் சொன்னேன், நாம் செய்ய வேண்டிய முதல் வேலை 234 தொகுதிகளிலும் பூத் கமிட்டி அமைக்க வேண்டும். இப்போ இன்னை வரைக்கும் நீங்க அது விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி, உண்மை எப்பொழுதும் உண்மைதான். 234 தொகுதிகளிலும் பூத் கமிட்டியை வைத்திருப்பது 2 கட்சி தான். ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக. மற்றபடி இவர்கள் சொல்வதெல்லாம் உண்மை கிடையாது. யார் சொல்வதும் உண்மை கிடையாது. யாருமே, அது சீமானா இருக்கட்டும், இல்லை திருமாவளவனா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், கட்சி வளர்ந்து விட்டது, நாங்கள் பெரிய அளவுக்கு மக்களிடம் சேர்ந்து விட்டோம்னு சொல்லலாம். ஆனால் பூத் கமிட்டிகள் 234 தொகுதிகளிலும் முறையாக அமைக்கப்படலை. நான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, திமுகலாம் ஒரு பூத் கமிட்டியில் 40-50 பேரை கூட அவங்க உட்கார வைக்கிற வாய்ப்பு இருக்குது. அதிமுகவில் 30 பேர் கூட உட்கார வைப்பான். நான் என்ன ரஜினியிடம் சொன்னேன்னா, அது ஒரு புதுமையான ஒரு அணுகுமுறை. நான் அவருக்கு சொன்னது, நீங்கள் நிறைய பேர் வேண்டாம், ஒரு பூத்துக்கு 10 பேர் பூத் கமிட்டியை அமைக்கணும். 10 பேர் உங்களுடைய விசுவாசிகளாக இருக்கணும். ஏனென்றால் பூத் கமிட்டியில் உட்காரவனை எளிதாக விலை பேசி வாங்கிடுவாங்க திமுகவில். அது அவங்க ரொம்ப அசகாய சூரர்கள். அதனால் எந்த நிலையிலும் விலை போகாத உங்களுடைய மிக கடுமையான விசுவாசிகளாக 10 பேரை தேர்ந்தெடுக்கணையா. ஒரு பூத் கமிட்டி வாக்குச்சாவடி என்பது 3 தெருக்களில் உள்ள வாக்காளர்களுக்கு மட்டும்தான் அது ஒரு வாக்குச்சாவடி அமைப்பான். அப்போ இந்த 10 பேர் வேற எந்த வேலையும் கிடையாது. அவன் உங்களோடு தொடர்பும் கொள்ள வேண்டியதில்லை. நாட்டு அரசியல் என்ன நடக்குது, எதை பற்றி அவனுக்கு சிந்தனை இருக்கக்கூடாது. அவனுடைய ஒரே வேலை காலையில் எழுந்ததுலேருந்து இரவு வரைக்கும் இந்த 10 பேரில் 3 பேர் ஒரு தெருவை அவன் அடாப்ட் பண்ணிக்கணும், தத்து எடுத்துக்கணும். இதை ஒருத்தன் மேற்பார்வை பார்க்கணும். ஒரு தெருவுக்கு 3 பேர், 3 தெருவுக்கு 9 பேர். இந்த 9 பேர் ஒழுங்காக பார்க்குறானான்னு ஒருத்தர் கண்காணிப்பது. 10 பேர் ஒரு பூத் கமிட்டி பண்ணுவோம். இது தேர்தல் நடக்கிற போது வாக்காளரை அழைத்து கொண்டு வருவதற்காக மட்டுமானதாக இருக்கக்கூடாது. தேர்தல் முடிந்தாலும் சரி, நாம் ஆட்சிக்கு வந்துவிட்டாலும் சரி, இந்த பூத் கமிட்டின்னு ஒன்று இருக்கு பாருங்க, இது தொடர் கண்காணிப்பில் தொடர்ந்து அந்த வாக்குச்சாவடி சம்பந்தப்பட்ட மக்களோடு தொடர்பில் இருக்கணும். இந்த இடத்த சாக்கடையை ஓடலை, இந்த இடத்துல எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு என்று அந்த பூத் கமிட்டிக்கு உட்பட்ட இடத்துல ஒருவன் அந்த பூத் கமிட்டியில் உள்ளவனிடம் தகவல் கொடுத்தால் அது உடனடியாக தலைமைக்கு சேருவது போல எலக்ட்ரானிக் இதுல எல்லாவற்றையும் சரிப்படுத்தி வச்சிருந்தோம். 234 கன்னியாகுமரியோட கடைசி கிராமத்திலிருந்து ஒருத்தன் இங்க எங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு ஒரு பூத் கமிட்டிக்காரன் எளிதாக ரஜினிகாந்தோடு தொடர்பு கொண்டு சொல்ல முடியும். அது நிரந்தரமாக இருக்கும், நாட் ஃபார் எலெக்ஷன். அது 5 ஆண்டுகள் நம்ம இருக்கணும்னா 5 ஆண்டுகள் ஆட்சி இருக்கு, 5 ஆண்டுகள் அந்த பூத் கமிட்டி பெர்மனண்டா அவன் தான் இருப்பான். அவன் தான் அந்த வாக்குச்சாவடிக்கான வாக்குகளை சேகரிப்பவன். அவன் தான் அவர்களோடு நீடித்த நிரந்தர தொடர்பில் இருப்பவன். அவர்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அவர்கள் தாசில்தார் அலுவலகத்துக்கோ கலெக்டர் அலுவலகத்துக்கோ அங்கேயோ இங்கேயோ அலைக்கழிக்கப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எனக்கான பிரச்சனை இது என்பதை அவன் அங்கே சொல்லிட்டா அது உடனடியாக இங்கே தலைமை நிலையத்தில் கரெக்ட் சேர்க்கணும். அதுக்கப்புறம் உடனே அவர்களுக்கு தீர்வு காண முயலும். இதுதான் நாம் முதல்ல இதை செய்யணும்னு சொன்னேன். அதை ஏறக்குறைய 60 விழுக்காடு அந்த மாதிரி பூத் கமிட்டிஸை அவர் அமைச்சார். அப்புறம் அதில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் எங்கேயுமே நான் முந்தி நீ முந்தின்னு இருக்கும் இல்லையா. அதாவது இது வெற்றி பெறும் இந்த குதிரை என்பது தெரிஞ்சிடுச்சுன்னா அது மேலே ஏறி பயணிக்கிறதுக்கு 100 பேர் ஒரே நேரத்தில் ஓடி வருவாங்க இல்லையா. அதுதான். அதனால் இதுக்கு கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தது. இது ஒரு பெரிய தலைவலியாக நிறுத்தி வச்சார். அதுக்கப்புறம் ஒரு அண்ணாத்த ஷூட்டிங்க்கு போகிறதுக்கு முன்னே 14 நாட்கள் பொறுத்து வருவையானார். அப்போ நான் சொன்னேன், இந்த 14 நாட்களில் மீதி இருக்கிற 40 விழுக்காடையும் நம்ம முடிச்சிருவோம் ஐயா. அருமையான நாட்கள். ரஜினிக்கு அமைந்த ரசிகர்கள் எல்லாம் இல்லை சாதாரண வேறு லெவல். அவர்கள் எல்லாம் ஒரு 30-40 ஆண்டுகளாக அவரோடைய பயணித்தவர்கள். இப்போ ஏறக்குறைய எல்லாருமே 50-60 வயது கடந்திருப்பாங்க. ஆனாலும் அந்த உற்சாகமும் அவர்கள் லட்சமாக செலவழித்து அந்த அவருடைய கல்யாண மண்டபத்தில் தான் தற்காலிக அலுவலகம் வச்சுருந்தோம். அப்படியே நான் சொன்னேன், ஒரு வாரத்துக்குள்ள
நீங்கள் உங்களுடைய இட்டு நிரப்பாத பூத் கமிட்டிகள் மொத்தம் வரணும். பேருக்கு இருக்கக்கூடாது. ஒருவர், ஒரு பெயர், அவருடைய முகவரி, அவருடைய தொலைபேசி எண், அவருடைய ஆதார் அட்டை, அவருடைய படம், இவ்வளவும் இருக்கணும். அது மாதிரி தயார் பண்ணி 100 விழுக்காடு பூத் கமிட்டியும் அந்த 14 நாட்டில் நிறைவு செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் அவர் உடல்நிலை கெட்டு போச்சு, அதனால நம்ம தவிர்க்க முடியாமல் போயிடுது. அதை இவர்கள் செய்திருக்கணும்.